தண்டனை கொடுத்துட்டாங்க. 30 வருஷம் ஜெயில இருந்து வர முடியாது. ஸ்டாலின் அரசுல நீதி கிடைச்சதுன்னு அண்ணா பல்கலை பாலியல் வன்கொடுமை கேஸ்ல விளம்பரம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க திமுக காரங்க. திமுகவுல இருந்த ஞானசேகரன் அண்ணா பல்கலை கேஸ்ல சிக்கின உடனே அவனோட தொடர்புல இருந்ததா சைதாப்பேட்டை தொகுதி திமுக வட்டச் செயலாளர் சண்முகம், சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார், சைதாப்பேட்டை எம்எல்ஏவான அமைச்சர் மா சுப்பிரமணியன், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இப்படி பல பேரோட போட்டோக்கள் சோசியல் மீடியாவில வந்துச்சு. இந்த போட்டோக்கள் வரும் வரைக்கும் ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திமுக அமைச்சர்கள். அந்த தொகுதியைச் சேர்ந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஏன் ஞானசேகரன் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட்டேன்னு இப்ப வரைக்கும் பதில் சொல்லல. ஆனா அமைச்சர் ரகுபதியும் அமைச்சர் கோவி செழியனும் ஞானசேகரன் திமுக உறுப்பினர் கூட இல்லன்னு சொன்னாங்க. ஆதாரத்தோட அதிமுக தரப்புல இருந்து திமுகவோட நோட்டீஸும் போட்டோக்களும் வந்த பிறகுதான் முதலமைச்சர் ஸ்டாலினும் அந்த ஞானசேகரன் திமுக நிர்வாகி கிடையாது, திமுக அனுதாபின்னு ஒரு புது போஸ்டிங் கொடுத்தாரு. இந்த கேஸ்ல திமுக அரசு நேர்மையா நடந்திருக்காங்களான்னு பல சந்தேகங்கள் இன்னமும் இருக்கு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட டிசம்பர் 23ஆம் தேதி தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறையின் கீழே பெண்கள் பாதுகாப்புக்காக இயங்கக்கூடிய உதவி எண் 181க்கு போன் பண்ணி அந்த மாணவி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 181 ஹெல்ப்லைன் 2018ல அதிமுக ஆட்சியில பெண்களோட பாதுகாப்புக்காக அப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வச்சாரு. சமூக நலத்துறைக்கு அமைச்சராக இருக்கும் கீதா ஜீவனும் முதலமைச்சர் ஸ்டாலினும் அந்த பெண்கள் ஹெல்ப்லைன் பத்தி அக்கறை எடுக்கலங்கிறதுக்கு அண்ணா பல்கலை வழக்கே ஒரு உதாரணம். நீங்க பெண்கள் உதவி மையத்துக்கு சொன்ன தகவலை உங்க யூனிவர்சிட்டி பாதுகாப்பு கமிட்டியில சொல்லுங்கன்னு அலைக்கழிச்சிருக்காங்க உதவி மையத்துல உள்ளவங்க. பெண்கள் பாதுகாப்பு மையம் உடனே நடவடிக்கை எடுத்திருந்தா குற்றவாளிய சீக்கிரமா பிடிச்சிருக்கலாம். ஆனா 181க்கு போன் பண்ணியும் அங்கேயே ஏதோ தடை இருந்திருக்கு, அந்த மர்மம் இன்னும் வெளியில வரல. அடுத்ததா பெண்கள் உதவி மையம் நடவடிக்கை எடுக்கலன்னு தெரிஞ்ச பிறகு மகளிர் காவல் நிலையத்துல பாதிக்கப்பட்ட மாணவி புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா மகளிர் போலீஸ் வழக்கு பதிவு செய்யாம 2 ஆண் காவலர்களை விசாரணைக்கு அனுப்பி இருக்காங்கன்னு அந்த பெண்ணோட வக்கீல் கேள்வி கேட்டும் இப்ப வரைக்கும் நடவடிக்கை இல்ல. யூனிஃபார்ம்ல வராதீங்க, எனக்கு எக்ஸாம் இருக்குன்னு அந்த பாதிக்கப்பட்ட மாணவி சொன்ன பிறகும் யூனிஃபார்ம்ல ஒருத்தரும் மஃப்டியில ஒருத்தருமா 2 ஆண் காவலர்கள் பாதிக்கப்பட்ட மாணவிய சம்பவ இடத்திற்கு கூட்டிட்டு போய் விசாரணை செஞ்சிருக்காங்க. பெண்கள் தொடர்பான வழக்குல, அதுவும் பாலியல் வன்கொடுமை வழக்குல ஆண் காவலர்களை அனுப்பி விசாரிச்சது ஏன், அதுவும் காலேஜுக்குள்ள யூனிஃபார்ம்ல ஏன் போலீஸ் போனாங்கன்னு போலீஸ் துறைக்கு மந்திரியா இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியில சொல்லல. எஃப்ஐஆர் போட்டா உங்க வாழ்க்கையே பாதிக்கும்னு பாதிக்கப்பட்ட மாணவி கிட்ட விசாரணைக்கு வந்த ஆண் காவலர் சொல்லி இருக்காரு. இதை விட பெரிய கேவலம் திமுக ஆட்சியில என்ன இருக்க முடியும்? விஷயம் வெளியில தெரிஞ்ச உடனே மாணவர்களும் எதிர்க்கட்சியான அதிமுகவும் தொடர் போராட்டங்கள் நடத்தினாங்க. யார் அந்த சார்னு சோசியல் மீடியாவுல கேட்டாங்க. வேற வழி இல்லாம 23ஆம் தேதி நடந்த வன்கொடுமை சம்பவத்துக்கு 24ஆம் தேதி மாலை 4 மணிக்கு வழக்கு பதிவு செஞ்சு 25ஆம் தேதி அக்யூஸ்ட் ஞானசேகரனை அரெஸ்ட் பண்ணதா காட்டினாங்க. ஆனா முதல் நாளே ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து வட்டச் செயலாளர் சொல்லி திருப்பி அனுப்புனதா ஒரு குற்றச்சாட்டும் போலீஸ் மேல இருக்கு. பாதிக்கப்பட்ட மாணவிய மெடிக்கல் டெஸ்டுக்கு போகாதீங்கன்னு போலீஸ் சொல்லி இருக்காங்க. அதுவும் ஏன்னு தெரியல. மாணவிக்கு நடந்த வன்கொடுமை பத்தின தகவல், அவங்க பேரு, போன் நம்பர், படிக்கிற வகுப்பு, அட்ரஸ் எல்லாமே திடீர்னு வெளியில வந்துச்சு. அதுக்கும் விடை கிடைக்கல. யாரு மேலையும் நடவடிக்கையும் எடுக்கல. இந்த வழக்கு நேர்மையா நடக்குமான்னு எல்லோருக்கும் சந்தேகம் இருந்துச்சு. அதனாலதான் அதிமுக மகளிர் அணி, அதிமுக மாணவர் அணி, அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பிக்கள் எல்லாரும் போராட்டத்துல குதிச்சாங்க. சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருப்பு சட்டையோட போய் போலீஸ் துறை அமைச்சரான முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டாரு. திமுக அரசின் போலீஸ் மேல டவுட் வந்ததால சென்னை உயர்நீதிமன்றத்துல அதிமுக சார்பில் வழக்கறிஞர் வரலட்சுமியும் வழக்கு தொடுத்தாங்க. உயர்நீதிமன்றமே தலையிட்டு டிசம்பர் 28ல 3 பெண் IPS அதிகாரிகள் தலைமையில சிறப்பு விசாரணை குழு அமைச்சாங்க. இந்த குழுவுக்கு உதவியா இருந்த சைபர் குற்றப்பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் ராகவேந்திரா ரவி திடீர்னு ராஜினாமா செஞ்சாரு. சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில இருந்து வழக்கு எழும்பூர் அள்ளிக்குளம் மகளிர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுச்சு. கடைசியில விசாரணை முடிஞ்சு குற்றவாளிக்கு தண்டனையும் கிடைச்சிருச்சு. ஆனா குற்றவாளிக்கு உதவியா இருந்தவங்க தொடர்பான கேள்விகளுக்கு இன்னமும் விட கிடைக்கல.
சமூக நலத்துறையோட பெண்கள் ஹெல்ப்லைன் 181க்கு போன் பண்ணி ஏன் நடவடிக்கை எடுக்கல? அண்ணா பல்கலைக்கழகத்துல 988 சிசிடிவி கேமராக்கள் இருந்தும் குற்றம் நடந்த பகுதியில் சிசிடிவி ஏன் வேலை செய்யல? பாலியல் வன்கொடுமை வழக்குல ஆண் காவலர்கள் ஏன் விசாரிக்க போனாங்க? யூனிவர்சிட்டிக்குள்ள மாணவிய விசாரிக்க யூனிஃபார்ம்ல ஆண் காவலர்கள் போனது ஏன்? பாதிக்கப்பட்ட மாணவி கிட்ட எஃப்ஐஆர் வேணாம், மெடிக்கல் டெஸ்ட் வேணாம்னு போலீஸ் ஏன் சொன்னாங்க? ஒருத்தர் மட்டுமே குற்றவாளின்னு சொல்லி அக்யூஸ்டுக்கு உதவியாயிருந்த சார்கள் பத்தின தகவலை ஏன் வெளியில சொல்லல? இந்த மாதிரி பல கேள்விகள் விடை தெரியாம காத்திருக்கு. இதுக்கெல்லாம் அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனே பதில் கிடைக்கும். ஸ்டாலின் சாரே நினைச்சாலும் அந்த சார்களை எல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை விட்டிருக்காரு. நீதிக்கான போராட்டம் தொடரும்னு சொல்றாங்க. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.